ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இட்லிக்கு எப்போவுமே சட்னி, சாம்பார், தக்காளி சட்னி அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். அப்படியெல்லாம் பயன்படுத்தினாலும் கொஞ்சோண்டு சில பேருக்கு பொடி வச்சு சாப்பிட்டா தான் சாப்பிட்டது மாதிரி இருக்கும். அப்படி இட்லி மிளகாய் பொடி, தோசை மிளகாய் பொடி செய்கிறது எப்படி அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த டம்ளர், சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் உளுந்தம் பருப்பு எடுத்துக்கோங்க. எடுத்து அதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. மணம் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஒரு சின்ன பாக்கெட்டில், ஒரு அவசரத்துக்கு கடையில் போய் வாங்கினோம்னா ஒரு சின்ன பாக்கெட்டில் ஒரு நேரத்துக்கு 2 பேர் 3 பேர் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. அதுவே 5 ரூபா 10 ரூபா அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. அதை நம்ம வீட்டில் பொடியாக இடித்து வச்சுக்கிட்டோம்னாக்க நம்ம ஒரு மாத கணக்கில் நம்ம யூஸ் பண்ணலாம். அதில் கலப்படம் பண்ணுவாங்க. அதாவது இந்த மிஷினில் கொண்டு போய் அரைக்கிற அந்த மிளகாய் பொடியை கீழே கொட்டுற மிளகாய் பொடியெல்லாம் கொண்டு அதில் கொஞ்சோண்டு மாவு சேர்த்து அதை கலப்படம் பண்ணி விட்டுருவாங்க. அது அவ்வளோ தூரம் டேஸ்டாலாம் இருக்காது. நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது மாதிரி எந்த பொருளுமே இருக்காதுங்க. இட்லி மிளகாய் பொடியிலே கருவேப்பிள்ளை இட்லி மிளகாய் பொடி, தூதுவளை பயன்படுத்தி தூதுவளை இட்லி மிளகாய் பொடி, முருங்கைக்கீரை பயன்படுத்தி முருங்கைக்கீரை இட்லி மிளகாய் பொடின்னு நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம அந்த கீரையை சேர்த்து நம்ம பொடியாக்கி வச்சுக்கிட்டோம்னாக்க அது நம்மளுடைய உடல் உபாதைகளுக்கு ஏற்ற, சில பேருக்கு இளநரை ஏற்பட்டிருக்கும், வாய்ப்புண் ஏற்படும். இதற்கெல்லாம் இளநரைக்கு கருவேப்பிலை பொடி சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கருவேப்பிலை பொடியை இந்த மிளகாய் பொடியில் சேர்த்துக்கலாம். இரும்பு சத்து வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முருங்கைக்கீரையை பயன்படுத்தி இட்லி பொடியோடு சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். அப்புறம் சளி, எனக்கு அடிக்கடி சளி பிடிக்கும், இருமல் வரும் அப்படிங்கிறவங்க சில பேர் நார்மலாக உள்ள பச்சை தண்ணியை யூஸ் பண்ணவே மாட்டாங்க. எந்த நேரமும் வெந்நீர் காய வச்சு ஒரு பாட்டிலில் அரிசி வச்சுட்டு குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, தூதுவளையை இந்த இட்லி மிளகாய் பொடியோடு சேர்த்து அவர்கள் சாப்பிட்டாங்கன்னாக்க அந்த சளி தொல்லை குறையும். சில பேருக்கு எனக்கு கால் வலி இருக்குது, மூட்டு வலி இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த முடக்கத்தான் அப்படின்னு சொல்கிற அந்த முடக்கத்தான் இலையை பொடி பண்ணி இந்த இட்லி மிளகாய் பொடியோட கலந்து வச்சுக்கிட்டு அவங்க சாப்பிட்லாம். அந்த மாதிரி அவர்களுக்கு ஏற்ற, உடம்புக்கு ஏற்ற, உடல் உபாதைகளுக்கு ஏற்ற இந்த மூலிகைகளை இந்த இட்லி மிளகாய் பொடியோட சேர்த்து நம்ம யூஸ் பண்ணி சாப்பிட்டோம்னாக்க அது நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகிடும். ஓகே, உளுந்து நல்லா மணம் வந்துருச்சு, லைட்டாக பொன் வறுவலாகவும் வந்துருச்சு. இதை எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். அடுத்ததாக கடலைப்பருப்பு. அதில் நம்ம உளுந்தம்பருப்பு 1 டம்ளர் போட்டோம்னா இதில் 1/2 டம்ளர் இருந்தால் போதும். ஏன்னு கேட்டால் இது அதிகமாக போட்டோம்னாக்கா பூச்சி பிடிப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும். ரொம்ப நாள் நம்ம 1 மாதம் 2 மாதத்துக்கு வச்சு சாப்பிடுவோம் அப்படின்னாக்கா அதற்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் நாளைக்கு ஒரு 5 நாள் 20 நாளைக்கு எனக்கு போதும் அப்படின்னம்னா கொஞ்சமாக சேர்த்து கடலைப்பருப்பை வறுத்து எடுத்துக்கணும்.
பாசிப்பருப்பு. பாசிப்பருப்பு கூட அவ்வளோ தூரம் பூச்சி பிடிக்காது. கடலைப்பருப்பு வந்து இருந்துச்சுனாலே பூச்சி பிடிச்சிரும். அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பாதி பேர் நிறையா சேர்த்துக்குவாங்க. உளுந்தை குறைச்சிக்கிட்டு கடலைப்பருப்பை அதிகமாக சேர்த்துக்குவாங்க. நான் வந்து எப்போவுமே உளுந்தை அதிகமாக சேர்த்துக்குவேன். கடலைப்பருப்பை நல்லா வறுத்து எடுத்து அதையும் உளுந்து மாதிரி ஒரு பக்கமாக கொட்டி வச்சுக்க வேண்டியது தான். முடிந்தவர்கள் இதில் பாசிப்பருப்பும் சேர்த்துக்குவாங்க. பாசிப்பருப்பு வந்து வாசத்துக்காக சேர்த்துக்கலாம், பொடிக்காக சேர்த்துக்கலாம். நிறையா இருந்தால் கூட வறுத்துடலாங்க. கொஞ்சமாக இருக்கிறது தான் வறுக்க முடியாது. ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி இருக்கும். கடவுள் உள்ளமே கருணை இல்லமே. இந்த நாக்குக்கு நம்ம அடிமை ஆயிடுறோங்க. ஒரு இட்லி சாப்பிட்றதுக்கு அதற்கு என்னென்ன கேட்குது. சட்னி, சாம்பார், தக்காளி சட்னி, மிளகாய் பொடி, கொத்தமல்லி சட்னி. நம்ம சாம்பார் வச்சுருந்தா சட்னி வச்சுருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி நினைப்போகிறோம். சட்னி வச்சுருந்தா கொஞ்சம் சாம்பார் வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைப்போகிறோம். ரெண்டும் வச்சுருந்தோம்னாக்கா சட்னி சாம்பார் ரெண்டும் ரெடி பண்ணி இட்லி ஊற்றினோம்னா, இதில் சாம்பாரை வைக்காமல் நீ தக்காளி சட்னி அரைச்சிருக்கலாமே அப்படிம்பாங்க. அந்த மாதிரி மனிதர்கள் நாட்டுக்கு அடிமையாக ஆகக்கூடாது. ஆனால் அடிமை ஆயிடுறோம். எவ்வளோ ருசி கேட்குது. ஒரு உப்பு சாப்பாட்டில் கொஞ்சம் குறைச்சிருந்துச்சுன்னா சாப்பிட முடியலை. ஒரு உப்பு கூட இருந்தாலும் சாப்பிட முடிய மாட்டேங்குது. ஓகே, கடலைப்பருப்பு ரெடி ஆகிடுச்சு. அதையும் தட்டில் ஒட்டி வச்சுக்கோங்க. அதற்கு அடுத்தாப்பில் நம்ம கடலைப்பருப்பு எடுத்தோம் இல்லையா, அந்த அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க. புழுங்கல் அரிசி எடுத்து அதை பொரி அரிசியாக பொரிச்சு கொள்ளணும். என்னென்ன சேர்க்குறோம் பாருங்கள். இது சாதாரணமாக பண்ணுறது. இன்னும் ஸ்பெஷலாலாம் இதில் நிறையா சேர்ப்பாங்க. முருங்கைக்கீரையை வந்து காய வச்சிடணும். ஃபஸ்ட்டு உருவி காய வச்சிடணும். காய வச்சுட்டு அப்புறம் ஒரு 2 நாள் கழித்து அதை நிழல் காய்ச்சலாக காய வச்சுட்டு 2 நாள் கழித்து அதை மிளகாயோட எண்ணெயை ஊற்றி நல்லா வறுத்துட்டு இடிக்கணும். அதே மாதிரி தூதுவளையையும் பறித்து ஒவ்வொரு இலையாக நில காய்ச்சலாக வீட்டுக்குள்ளரே காய வச்சிடணும். காய வச்சுட்டு இந்த பொடி செய்கிற அன்னைக்கு இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு அதையும் வானிலையில் போட்டு நல்லா மறுபடியும் வறுத்துட்டு அதை வந்து இந்த பொடி பண்ணுற மாதிரி அதையும் பொடி பண்ணி இந்த மிளகாய் பொடியோடு சேர்த்துக்க வேண்டியது தான். நம்ம வந்து அந்த கீரை வகைகளை வந்து அதிகமாக சேர்த்தோம்னாக்க அந்த பொடி வந்து ஒரு பச்சை கலராக இருக்கும். மிளகாயை குறைச்சி சேர்த்துக்கிட்டு கீரை ஐட்டத்தை வந்து அதிகமாக சேர்த்துக்கிட்டோம்னா அந்த பொடி வந்து பச்சை கலராக இருக்கும். ஆனால் இந்த உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பொரியரிசி, பெருங்காயம் இப்படி இதெல்லாம் சேர்க்குறதுனால அது வந்து ருசியாக டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் அரிசி அதிகம்தான், 1/2 டம்ளர் தான் போட்டேன். இருந்தாலும் கொஞ்சம் நிறையா இருக்க மாதிரி இருக்குது. தீபாவளி வந்துருச்சு. தீபாவளி வந்தாலே
எது செஞ்சாலும் செய்யாட்டியும் எங்கள் கிராமத்துலலாம் இந்த மிளகாய் பொடி வந்து அது வந்து இந்த நாள் கணக்கில் 3ஆம் நாள் 5ஆம் நாள் பொடி அடித்தேன் அப்படிங்கிற மாதிரி தீபாவளி அன்னையிலேருந்து 5 நாளைக்கு முன்னால் இல்லைன்னா 3ஆவது நாள் வந்து இந்த பொடி வந்து சேர்த்து வச்சுக்கிட்டுருவாங்க. அது வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது வந்து அவர்களுக்கு எப்படியும் 3 மாதத்துக்காவது தாக்கு பிடிக்கும். 3 மாதத்துக்கு இருக்கும். அப்புறம் குறைய சரியாக போக அதை இடித்து வச்சுக்குவோம். சர்க்கரையை போட்டு பொரியரிசியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சில பேர் பாசிப்பருப்பு சேர்ப்பாங்க, சில பேர் சேர்க்க மாட்டாங்க. நம்ம சேர்த்துக்குவோம் கொஞ்சோண்டு பாசிப்பருப்பு. ரொம்பலாம் சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக 1/2 டம்ளருக்கும் கொஞ்சம் கம்மியாக பாசிப்பருப்பு சேர்த்துட்டு அந்த பாசிப்பருப்போட மிளகு கொஞ்சம் சேர்த்துக்கணும். சேர்த்து அதையும் வறுத்து வச்சுக்கணும். ஏன்னு கேட்டால் மிளகாய் வந்து கொஞ்சமாக போடுவோம். இந்த மிளகு வந்து கொஞ்சம் நம்மளுக்கு உரப்பை வந்து காரத்தை வந்து சேர்த்து கொடுக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இந்த மிளகு 2 போட்டு, அதுக்காக ரொம்பலாம் போட வேண்டாம், 2 போட்டு அதையும் நம்ம வறுத்து வச்சுக்க வேண்டியது தான். தீபாவளி வரப்போகுது. தீபாவளி அப்போ நம்ம பொடி இடிச்சுப்போம். புரட்டாசி மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே எப்போவுமே கொஞ்சோண்டு பொடி இடிச்சுக்கிறது. இப்போ வந்து புரட்டாசி ஆரம்பித்து 7 நாள் ஆகிடுச்சு, 7-8 நாள் ஆகிடுச்சு. என்னால் பொடி இடிக்க முடியலை. சரி, இன்றைக்கி தான் நேரம் கிடச்சிச்சு. ஓகே, ஓகே, இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இதையும் தட்டில் கொட்டி வச்சுக்க வேண்டியதான். அடுத்ததாக நம்ம சேர்க்க போகிறது எள்ளு. வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு எதுனாலும் சேர்த்துக்கலாம், நம்மளுக்கு எது கிடைக்குதோ. கருப்பு எள்ளு இருந்தால் கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம், வீட்டில் வெள்ளை எள்ளு இருந்தால் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். எதுனாலும் எள்ளு சேர்த்து இதில் வாணலியில் போட்டு இதையும் வறுத்து எடுக்க வேண்டும். பாருங்கள், கொஞ்சோண்டு சைடில் சட்னி சாம்பார் வச்சு சைடில் தான் கொஞ்சோண்டு பொடி வச்சு சாப்பிட போகிறோம். அதற்கு எத்தனை பொருட்கள் தேவைப்படுது அப்படின்னு பாருங்கள். பாசிப்பருப்பு போட்டோம், கடலைப்பருப்பு போட்டோம், பொரியரிசி வறுத்தோம், எள்ளு, உளுத்தம்பருப்பு, இத்தனை பொருட்களையும் வறுத்து எடுக்கணும். சும்மா படப்படன்னு விழிக்கிறாங்க. எள்ளு நல்லா நிறையாவே சேர்த்துக்கலாம். அதுக்காக 1 டம்ளர் சேர்க்க வேண்டியதில்லை. 1 டம்ளர் உளுந்தம்பருப்பு தான் எடுத்தோம், பாக்கியெல்லாம் 1/2 டம்ளர் தான் எடுத்தோம். சரி, ரொம்ப தெரிஞ்சுட்டாங்க. ஓகே, எள்ளு ரெடி ஆகிடுச்சு. அதையும் கொட்டிக்க வேண்டியது தான். வேலை முடிஞ்சிருச்சு. வறுவல் ஐட்டம் முழுக்க வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக சட்டியை மாற்றி வச்சுட்டேன். என்ன கேட்டால் இது ரொம்ப நேரம் வறுக்கணும், அந்த சட்டி வீணாக போயிடும். நல்லெண்ணெய் வீட்டில் வந்து ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால இதுக்காகவே வாங்கிட்டு வந்தோம். நல்லெண்ணெயை ஊற்றி மிளகாய் ரொம்பலாம் எடுக்க வேண்டியதில்லை, ஒரு 20 மிளகாய்க்குள்ளே எடுத்துருக்கேன் எனக்கு தேவைப்படுறது.
அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு நல்லா. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம வச்சுருக்கோம் பாருங்கள் கருவேப்பிலையை நான் ஃபஸ்ட்டே உருவி வச்சுக்கிட்டேன். எவ்வளவு தேவையோ அவ்வளவு நல்லா நிறையாவே போட்டுக்க வேண்டியதுதான். போட்டு சட்டியில் கருவேப்பிலை போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அந்த பச்சை போயிட்டு அது காஞ்சி வர்றது மாதிரி சில பேர் அதை காய வச்சு போடுவாங்க. அப்படியெல்லாம் போடாமல் இப்படி லைட்டாக எண்ணெயில் வதக்கிட்டு நிறையா போட்டது சட்டி நிறையா போட்டோம் கருவேப்பிலை. இப்போ பாருங்கள் கொஞ்சமாக வந்துடும். அது இதே முருங்கைக்கீரையாக இருந்தால் எண்ணெயில் போடக்கூடாது. கருவேப்பிலைங்கிறதுனால தான் எண்ணெயில் போடுறோம். இதே முருங்கைக்கீரையாக இருந்தாக்கா அப்படியே உருவி நம்ம முதலே நான் சொன்னது மாதிரி காய வச்சிடணும். அப்படியே காய வச்சுட்டு எண்ணெய் போடாமல் எண்ணெயில் ஊற்றி எண்ணெய் ஊற்றாமல் நம்ம அரைக்கும் பொழுது அதை அப்படியே கொஞ்சம் முறுமுறுப்பாக பண்ணி நம்ம வந்து அரைச்சிக்க வேண்டியதுதான். காஞ்சதுலே பாதி முறுமுறுப்பாக ஆகிடும். அப்படி முறுமுறுப்பாக ஆகலை, சத்த வதன்னு இருக்குது அப்படின்னாக்க சத்தை லைட்டாக ஒரு பெரட்டு தான் பெரட்டணும். இது நல்லா எண்ணெயில் போட்டு எவ்வளோ நாளும் வதக்கலாம். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனையே இல்லை கருவேப்பிலைக்கு. சரி சொல்லுவாங்க, என்ன கருவேப்பிலை மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க, தேவையானப்போ போட்டுக்கிறாங்க. அவங்க குழம்புக்கு மனம் வந்து வந்ததுக்கப்புறம் சாப்பிடும் பொழுது அதை தூக்கி ஓரமாக வச்சிட்றாங்க. தாளிக்கும் பொழுது அந்த கருவேப்பிலையை தேடுவோம். நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை இருந்தால் தேவையில்லையே அப்படின்னு. அது சமையலுக்கு போயிடுச்சு அப்படின்னா அதை தூக்கி அங்கிட்டு வச்சுட்டு ஒரு ஓரமாக வச்சுட்டு தான் சாப்பிடுவோம். ஓகே, ரெண்டையும் மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டு வதக்கியாச்சு. கொஞ்சமாக எண்ணெய் போட்டு வதக்கி நல்லா மிளகா அந்த கருவேப்பிலையானது கொஞ்சம் தருங்க இப்படி மொறுன்னு வந்துருச்சு. மொறுன்னு கையிலே முணுக்கி விட்றாப்புல வந்துடுச்சு. இனிமேல் நம்ம அதை அப்படியே வெயிலில் காய வச்சிடணும். இதை எடுத்து கொண்டு போய் வெயிலில் உங்கள் ஊர்லலாம் குரங்கெல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எங்கள் ஊரில் குரங்கு இருக்கும். அதனால் ஒருத்தவங்க காவலுக்கு உட்காந்தே இருக்கணும். அதனால் திண்ணையில் கொண்டு போய் வச்சிட்றேன், வெயில் படுற இடத்துல. அது இருக்கட்டும். அதுக்கு அடுத்ததாக நம்ம சேர்த்து வறுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். பாசிப்பருப்பு கொஞ்சம், மிளகு, பொரியரிசி, வெள்ளை எள்ளு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் நீங்கள் ஒன்றா போட்டு அரைச்சாலும் சரி, தனித்தனியாக போட்டு மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கிட்டாலும் சரி. நான் எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டேன். எல்லாத்தையும் மிக்சியில் அள்ளி போட்டு அரைச்சிக்க வேண்டியது. எல்லாத்தையும் ரொம்பவும் நைஸாக அரைக்க வேண்டியதில்லை. கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கிட்டா தான். அதுக்காக ரொம்பவும் கொரகொரப்பாக அரைக்க வேண்டியதில்லை. பொடி பண்ணி ரெடி பண்ணியாச்சு. அந்த பொடியை வந்து கலந்து விட்டுக்கிட்டாச்சு. நல்ல வாசம் பயங்கரமாக இருக்குது. வெயிலில் வச்சு கொஞ்சம் காஞ்சிருச்சு.
இதை வந்து இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டியதுதான். மிளகாயும் கருவேப்பிலையும் ஒன்றா போட்டு அரைக்க வேண்டியதுதான். இடிச்சாச்சு. நம்ம கருவேப்பிலை நிறையா போட்டிருக்கிறதுனால பொடி வந்து ஒரு மாதிரி பச்சை கலராக இருக்குது. பாருங்கள், பச்சையும் வந்து கருவேப்பிலை நிறையா போடணுங்கிறதுனால தான் மிளகு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம், மிளகாவை குறைச்சிக்கிட்டோம். சேர்த்துருக்கிறதுல பெருங்காயத்தூள், பெருங்காயம் எவ்வளோ நான் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் போட்டு உப்பு வந்து நம்ம அந்த மாவுக்கும் சேர்த்து போடணும். அங்கே அரைச்சி வச்சுருக்கிறது. ஓகே, கலந்தாச்சு. இப்போ இதை ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கும். இப்போ மாவையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த மாவை சேர்ந்து உரப்பு தேவையான அளவுக்கு இருக்கிற வரைக்கும் இதை கலக்க வேண்டியது தான். கொஞ்சம் நாக்கில் தொட்டு வச்சு பார்த்தோம்னாக்க தெரிஞ்சு போயிடும் உரைக்கிதான். உரப்பு வந்து நிறையா வேணும்னா மாவை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எனக்கு உரப்பே பிடிக்காது அப்படிங்கிறவங்க மாவு நிறையா சேர்த்துக்கிட்டு பொடி வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி ரொம்பவும் சிகப்பாக இருக்காது, மிளகாய் கலர்லேயும் இருக்காது. ஏன்னா நம்ம கருவேப்பிலை வந்து நிறையா சேர்த்துருக்கிறதுனால அது ஒரு மாதிரி கரும்பச்சையாக தான் இருக்கும். பொடி என்ன கலரில் இருந்தால் எப்படி, டேஸ்ட்டு எப்படி இருக்குங்கிறத மட்டும் எனக்கு நீங்கள் செஞ்சுட்டு சொல்லுங்கள். செம வாசம் இந்த மாவு. எனக்கு தேவையான உரப்பு வந்துருச்சு, பொடி ரெடி ஆகிடுச்சு. அப்போவும் உரைப்பாக தான் இருக்குது. இப்போ இந்த பிடியில் வந்து நம்ம இனிப்பாக சாப்பிட்றவங்க தான், இனிப்பாக சாப்பிட்றவங்க வீட்டில் இருக்காங்க. நாங்கள் எல்லாருமே இனிப்பு தான் சாப்பிடுவோம்னா இதில் நான் போட்டேன் பாருங்கள். முதல்ல டம்ளர், அந்த டம்ளரால் ஒரு டம்ளர் ஜீனி எடுத்து நல்லா பொடி பண்ணிவிட்டு இதில் கலந்து விட்டுறலாம். இனிப்பாக இருக்கும். நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம். நம்ம கலந்த பாருங்கள் மாவு. இந்த மாவு வந்து நான் கொஞ்சம் நிறையா கலந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இதில் கொஞ்சம் 100 வெந்தயம், சீரகம், இது ரெண்டையும் நல்லா வறுத்து போட்டு ஒரு சின்ன டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம வத்த குழம்பு வைக்கும் பொழுது லைட்டாக தூவி விடலாம். ஒன்று அப்படி இல்லை அப்படின்னாக்க நம்ம மிளகாய்த்தூள் வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அந்த மிளகாய்த்தூளை இதில் கலந்து, நம்ம இதில் வந்து கருவேப்பிலை மட்டும் சேராது, அதனால் மிளகாய்த்தூளோட இந்த மாவை சேர்த்து உப்பு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டு தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுக்கு வந்து அந்த இனிப்பு மிளகாய் பொடி வந்து எனக்கு பிடிக்காது, எனக்கு உரப்பு தான் வேணும் அப்படின்னு சில பேர் விரும்புவார்கள்ல, அதுக்காக இதில் வெறும் மிளகாய்த்தூள், உப்பு, பெருங்காயம் போட்டு அதை வந்து நல்லா கிளறி விட்டுறணும். நம்ம கிளறும் பொழுது இந்த கரண்டியை வந்து இப்படி பண்ணணும்னா தான் அந்த உப்பு வந்து கொஞ்சம் கட்டியாக இருந்தாலோ பெருங்காயம் கொஞ்சம் கட்டியாக இருந்தாலோ அந்த நம்ம அரைச்சோம் பாருங்கள் கருவேப்பிலை, மிளகாய், அது வந்து கொஞ்சம் எண்ணெய் பசையில் தான் இருக்கும். சத்த லைட்டாக எண்ணெய் பசை மாதிரி இருக்கும். அந்த கட்டியாக அது வந்து எனக்கு அது மட்டும் எதுவும் சேராமல் தங்கி போயிடலாம். அதனால் நம்ம இப்படி பண்ணி விட்டு இப்படி கிளறணும். ஓகேயா? இதை எல்லாருமே செஞ்சு பாருங்கள். இந்த மிளகாய் பொடியை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். இந்த மிளகாய் பொடியை இதில் ஸ்டோர் பண்ணியாச்சு. அரைக்கும் பொழுது நிறையா இருந்தது மாதிரி இருந்துச்சு. பாருங்கள், இந்த டப்பாவில் 1/2 டப்பா தான் இருக்குது. அந்த
உளுந்து, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, மிளகு இதெல்லாம் தனியாக கொஞ்சோண்டு வச்சுருந்தேன் இல்லையா, அதில் நல்லா 100 150க்கு மேலே நம்ம வெந்தயம் வந்து நிறையா சேர்த்து, ஜீரகம் சேர்த்து அதை வந்து பொடி பண்ணி வறுத்து பொடி பண்ணி அந்த மாவோடு சேர்த்து வச்சுட்டு நம்ம வத்தக்குழம்பு வைக்கும் பொழுது அந்த வத்தக்குழம்பு இறக்குறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னால் இதை தூவி இறக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். அப்படி இல்லாட்டி நான் சொன்னது மாதிரி மிளகாய்த்தூளை போட்டு உப்பு பெருங்காயம் சேர்த்தும் கிளறி வச்சுக்கலாம். அதுவும் முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த பொடியை வந்து தனியாகவே இந்த மாதிரி ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, உருளைக்கிழங்கு நம்ம வறுக்கும் பொழுது அடிக்கடி உருளைக்கிழங்கு தான் வறுப்போம். அப்படி வறுக்கும் பொழுது மிளகாய் பொடியெல்லாம் போட்டு வறுத்து நம்ம இறக்குறதுக்கு முன்னால் இந்த பொடியை கொஞ்சோண்டு அதில் தூவி கிண்டி விட்டுட்டு இறக்குனோம்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு மாதிரி டேஸ்ட்டு கொடுக்கும். எல்லா பொடியும் சேர்ந்து இருக்கிறதுனால அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சிவாய நம. பாய் பாய்.